அதிமுக கூட்டணியில வந்து நீங்க 90 தொகுதிகள் வந்து பாஜக சொல்லி தனிப்பட்ட முறையில் நீங்க பிரதமருக்கு கடிதம் எழுதிருக்கதா கூறப்படுது அப்படின்னு யாரும் நான் சொன்னேன்? ஒரு தகவல் அண்ணே, நான் கடிதம் ஒரு நிமிஷம் தலைவா, நான் கடிதம் எழுதி உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருந்தா ஓகே, நான் கடிதம் எழுதியிருக்கேன்னு சொன்னால் ஓகே. காலையிலிருந்து கடிதம் எழுதியிருக்காங்க, இதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ணா, நான் சிவனேன் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். என்னை பொறுத்தவரை 2024 கூட்டணியெல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு, எல்லா கட்சிகளும் அமைந்த பிறகு அந்தந்த தலைவர்கள் பேசுவாங்க யார் எவ்வளோ சீட் நிற்கணும். எங்கிட்ட கேட்டிங்கன்னா பிஜேபி நிறையா சீட்டில் நிற்கணும்னு நினைக்கிற ஆள் நான். பிஜேபி 2014, 19, 24 ஒரு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை நான் கடிதம் எழுதியிருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த நேரம் சூழ்நிலை வரும்பொழுது தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்லுவாங்க. அதனால் இதை ஒரு விவாத பொருளாக இதற்கு ஆக்கணும். எலெக்ஷன் பக்கத்தில் வந்துருச்சாங்கன்னா கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சா? அதிமுக கூட்டணி வேண்டாம்ன்றது நிலைப்பாட்டில் இருந்த அண்ணாமலை தற்போது வரைக்கும் மாறலை அப்படின்னு ஒரு ஏன்னா அமித்ஷா பங்கேற்ற மேடையில் கூட நீங்கள் அதிமுக தலைவர்கள் குறித்து பேசலை. அதே போன்று கோவையில் நடைபெற்ற இளையராஜா கூட்ட நிகழ்ச்சியில் தளபதி ஸ்டாலின் ஐயான்னு சொன்னவர் அதிமுக தலைவர்கள் குறித்து எந்த விதமான கருத்தும் பேசல. அண்ணே, நான் பிஜேபியினுடைய தொண்டனா, உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இருப்பேன். மற்ற கட்சி அதே நேரத்தில் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது ஒரு தொண்டனாக நான் கட்டுப்படுறேங்கண்ணா. எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க, தொண்டனாக கட்டுப்படுறேன். சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன், எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுகிறேன். உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் எந்த கட்சியும் நான் திறந்தாழ்ந்து பேசலை. இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. இளையராஜா ஐயாவை நான் காலையில் எங்கள் பார்த்து பார்த்தேன். நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம வரவேற்கலாம், எப்படி இருக்கும். ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னாங்க, நீ சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா, வந்து பார்த்துட்டு போ வா அப்படின்னார். ஏன்னா இளையராஜா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய மனிதன் நான். நிகழ்ச்சிக்கு போனேன், ஐயா சொன்னாங்க சரி மேடைக்கு வாங்க அப்படின்னு. மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா இதே இளையராஜா ஐயா மேடையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. ஏன்னா பிறந்த நாளையே மாற்றிக்கிட்ட நட்பு இருவருக்கும் இருக்குது, அதை எடுத்து காட்டணும். அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு 4-5 மாதங்கள் அழகாக பண்ணியிருக்காங்க. அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அரசு கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் நான் சொன்னேனோ தவிர, ஏன்னா மற்ற தலைவர்கள் பெயரை சொல்லவில்லை, அதற்காக கொச்சப்படுத்திட்டாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நட்பு. பிரதமர் ஐயா இளையராஜா ஐயாவுக்கு செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்கிறாங்க. அதை அந்த மேடையில் சொல்லாமல் வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி நாங்கள் அப்படின்னு சொன்னால் தப்பாக அது இளையராஜாவை கொச்சைப்படுத்துவது போல் இருந்திருக்கும். அதனால் மிச்சம் யாரு மேலே காழ்ப்புணர்ச்சி இல்லைங்கன்னா எங்கே எதை சொல்ல வேண்டுமோ நிச்சயமாக அங்கே அதை சொல்லுவேன். அண்ணே அண்ணா அம்மையார் அவங்க பேர் ஜெயலலிதா அம்மையாருடைய பேர். தனிப்பட்ட முறையில் அது அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க, எல்லோரும் சொல்லுவாங்க பெரிய ஆளுமை அவங்க, விடுங்கண்ணா. நான் இங்கே குறிப்பாக சொல்லி கொண்டிருப்பது மாநில அரசு மத்திய அரசு 2 பேர் இளையராஜா ஐயாவுக்கு என்ன செஞ்சுருக்கோம் மேடையில் சொல்லிட்டேன். எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இருக்குது. அது வேறு எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது. எங்கள் இடத்துக்கு தனிப்பட்ட நட்பு இருக்குது, அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இதில் ஒரு தலைவர் பேர் சொன்னாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயம் கிடையாது. தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைவர் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து வேண்டாங்க அண்ணே. நான் இந்த கூட்டணி ஆட்சியிலெல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கி நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ளே அது இருக்கட்டும். வேறு வரும்போது பேசுவாங்க அண்ணே, அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாங்க அண்ணே. இதுக்கு பதில் சொல்கிற சரியான தலைவர் வரும்போது அவங்கள்ட்ட கேளுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு நடராஜன் 50 லட்சம் ரூபா மதிப்பீடு கொடுக்கணும், அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுண்ணா, நான் சொல்கிறேன், நான் இருங்கண்ணா. எல்லாம் பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு அவரது ஆதரவாளர்கள் தனியாக தான் செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பாக கோவை பொறுத்த வரைக்கும் வாழை சீனிவாசனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க, போட்டி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதே போன்று உங்களது ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் அண்ணா ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு இது என்னுடைய 3வது பத்திரிகையாளர் சந்திப்பு. நீங்கள் கேட்கலாண்ணே ஏன்னா ப்ரெஸ்ஸை பார்க்கணும். இதுக்காகத்தான் நான் ப்ரெஸ்ஸை பார்க்குறது இல்லைங்களா. இதுக்குன்னா அண்ணே இந்த கூட்டணி பற்றி என்ன, நமக்கு தேவையில்லாத வேலை யாரோ பேசிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, தலைவர் இருக்காங்க பேசிட்டோம்.
ஆனால் கடந்த 2 மாதத்தில் 3வது முறையாக பத்திரிகை நண்பர்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். 3வது முறை. நான் அதுக்கு மேலே எங்கேயுமே பார்க்கலிங்கண்ணா, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்ஜியத்தில் தாங்க நான் முடியும். அது இயற்கையினுடைய நியதி. எல்லா பெரிய தலைவர்லேருந்து பாருங்கள். ஏன்னா ஃபைனலாக பதவியெல்லாம் இல்லாமல் தோளில் துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும். அப்படி தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும். யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாதுங்கண்ணா. பதவி இல்லாமல் தான் போவீங்க. அது எல்லோருக்கும், தொண்டனுக்கும் பொருந்தும், தலைவனுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். நான் அப்படி தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்குறேன். யாருமே இங்கே பெர்மனன்ட் பவர்லாம் வரல. செகண்ட் குரூப்பிசம், லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்தில் எங்கிட்ட கிடையவே கிடையாதுங்க. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் தான். அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது 80 வயசு 90 வயசு அதுக்குள்ளே நல்லது பண்ணிட்டு போகணும். பெர்மனெண்ட்டாக நான் தான் உட்காந்துருப்பேன், இது ஏன் ஊர், என் சேரு. நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியை வெங்காயம்னு சொன்னாங்க. ஏன்னா வெங்காயத்தை உரிக்க ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி தான் லைஃப். அதனால் அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்வது, இந்த சமூக வலைதளத்தில் சண்டை போடாதீங்க. அதெல்லாம் வெட்டி வேலை, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள், சண்டை போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்தில் இல்லை. என்னோடய செல்ஃபோன் எடுத்து பாருங்கள், எங்கே ட்விட்டராக வச்சுருக்கேன், எதுவுமே இல்லை. தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன். ட்வீட் எதுக்கு, உங்களுக்கு செய்தி சொல்லணும். அதை போய் படித்து அதுக்கு 2 கமெண்ட்டை போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்டு போடுறாங்க. எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத? நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில். அது யாராலும் தடுக்க முடியாதுங்கண்ணா. அந்த நாளுக்காக காத்திருப்போம். இடையில இது நடக்கும், அது நடக்கும். அதனால் என்னுடைய ஆதரவாளர்லாம் யாரும் இல்லைங்கண்ணா, எல்லோரும் நண்பர்கள். ஆதரவாளர் என்னென்ன பெரிய தலைவனா, எல்லோரும் ஈக்குவல் தான். நாளைக்கு என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்கன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தலைவர்கள். தனிப்பட்ட முறையில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்கள். இன்றைக்கி அது தேவையில்லை. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, புது டீம் இருக்கிறாங்க, அவங்களாம் நிம்மதியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும், எல்லாத்துலேயும் நம்ம முகம் இருக்கணும், டெய்லியும் போய் ப்ரெஸ்ஸை பார்க்கணும், டெய்லி கருத்தை சொல்லணும், தேவையில்லை. தலைவர்கள் இருக்கிறாங்க, சொல்கிறாங்க. இது போன்ற ஒரு வேலை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களை பார்த்துட்டு போகிறேன். அதனால் தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ளே சேர்த்திடாதீங்க. நான் எல்லா குரூப்லேருந்து வெளியே இருக்கிற ஆள். தலைவா நான் பார்க்கல, இதுலங்க இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க இருக்கு. சென்னையில் தெரியல, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்க்குறேன், நான் பார்க்கல. ஆனால் இது வந்து ஆல் இந்தியா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு நட்டாஜி இருக்கிறாங்க, முருகன்ஜி இருக்கிறாங்க, நம்ம தலைவர் நயினார் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரெஸ் மீட் நான் பண்ணுறனால நான் இருக்கேன். இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். அண்ணா அவங்க மகளிர் அணி நிகழ்ச்சியில் போட்டுக்கலாம். எனக்கு தெரியல. இது ஆல் இந்தியா வந்து இது ஒரு மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் ப்ரெஸ் மீட்டுங்கண்ணா. மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் ப்ரெஸ் மீட் நாங்கள் தாங்க நடத்துகிறோம். ஆமாம் தலைவா, என்னை தேவையில்லாமல் அந்த ஒம்பில் மாட்டிக்கிறாதீங்க. என்னை அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க. என் ஃபோட்டோ போட்டிருக்கதை இப்போ தான் திரும்பி பார்க்குறேன். அதனால் அந்த ஃபோட்டோ பஞ்சாயத்துலேருந்து வெளியே வந்துடுவோம். அக்கா என் வானத்தேக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி அண்ணே பேசிட்டு தானே இருக்கேன். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம எங்கே தேவையோ அங்கே மட்டும் பேசணும். எல்லா நாளும் எதுக்கு வந்து பேசணுங்கண்ணா? இது அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூரில் இந்த ப்ரெஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னதுக்கு நான் வந்திருக்கேங்கண்ணா, அவ்வளோதான். நாளைக்கு நயினார் அண்ணன் இதை செய்யணும், நான் செய்ய போகிறேன். மற்றபடி இப்போ நீங்கள் கேட்டிங்க அண்ணா, அண்ணா யூனிவர்சிட்டின்னு கேட்டிங்க. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தேன். தீர்ப்பு முடியட்டும் பேசுவோன்னு. இன்றைக்கி அண்ணா ஒரு கேள்வி கேட்டிங்க, பதில் சொல்கிறேன், ரெடியாக வச்சுக்கோங்கண்ணா, பதில் சொல்கிறேன். அதனால் என்னை பொறுத்தவரை எங்கே பேசுகிறோமா டெய்லி அதை பேசிகிட்டு இருந்தால் அர்த்தம் இருக்காது இல்லைங்கண்ணா. இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க கோயம்புத்தூரில் தான் அந்த கரப்ஷன் ஃபைல்ஸ் உங்கள் முன்னாடி தான் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. நீங்கள் பதவியிலேருந்து அண்ணா நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணா. இந்த 2 கட்சிகளும் எங்கேயும் போக போகிறதில்ல. பிஜேபி எங்கேயும் போக போகிறதில்ல. எனக்கு 40 வயசு தான். 40 வருஷம் அரசியல் பண்ணுவேன். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களை தெளிவாக இருக்கேன். ஊழலை ஒழிக்கணுங்கிற தெளிவாக இருக்கேன். அப்பப்போ ஒரு ரிவர்ஸ் கியர் தேவைப்படுது, அப்பப்போ பாஸ் தேவைப்படுது. எல்லாமே தன்னிச்சையாக நான் செயல்பட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் ஒரு குரூப்பில் சேர்ந்துக்க வேணாம். இன்றைக்கி நான் தொண்டனாக இருக்கேன். தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன். கட்சியினுடைய தன்மை எனக்கு புரிஞ்சிருக்கேன். எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம். இன்றைக்கி என்ன பேசணுமோ அதை பேசுகிறேன். நீங்களே முடிவு பண்ணிக்கங்கண்ணா. அதில் வந்து
செவ்வாய்க்கிழமை பாரத பிரதமர் 58 மெம்பர்ஸில் 50 மெம்பர்ஸை பார்த்தாரு. அதில் வந்து பாடி லாங்குவேஜில் எல்லாத்தோட நல்லது கனிமொழி அண்ட் சசிகரன் கூட இருந்தாங்க. அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள ஃபெலிசிட்டேட் பண்ணல. பட் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நான் படித்த ஸ்கூலோட இதுதான் அவங்க யூஸ் பண்ணாங்க வேர்ல்டு பூரா. மோதியை பாராட்டி இருக்காரு. ஸோ அவர் எதிர்கட்சிக்கு தலைவர்னு பார்க்கல. They have done a tremendous job worldwide. ஆனால் கனிமொழி அவர்களை பொறுத்தவரை இஸ் a வெரி எருடைட் பொலிட்டிஷியன். நிறையா அறிவு சார்ந்த ஒரு அரசியல்வாதி. அவங்க இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை நல்லா ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக பண்ணாங்க. அதே போல் அந்த ப்ரீஃபிங் முக்கியமான நாடுகளுக்கு சசி தரூர் அவங்க போனாங்க. ஹீ இஸ் ஆல்சோ வெரி ஃபென்டாஸ்டிக் பொலிட்டிஷியன். நல்லா பண்ணாங்கன்னா மணிஷ் திவாரி உட்பட சுப்ரியா சூலே உட்பட எல்லோரும் நல்லா தான் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. இதில் அரசியல் இல்லை. சிந்தூரை பொறுத்தவரை எல்லோரும் ஆதரவு கொடுத்தாங்க. சிந்தூர் முடிந்த பிறகு சிந்தூரை பற்றி எல்லாரும் வெளியே போய் பேசுகிறாங்க. அப்படித்தான் நான் பார்க்குறேங்கன்னா இதில் தனிப்பட்ட முறையில் தமிழகத்தினுடைய எம்பிக்களாக அண்ணன் தம்பிதுரை அவர்கள், அக்கா கனிமொழி அவர்கள் 2 பேரும் பிரதமராக அவருடைய வீட்டில் போய் பார்த்தாங்க. எல்லோருமே இதை பொறுத்தவரை நாம் பாராட்டி ஆக வேண்டும். கனிமொழி அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொன்னது கொஞ்சம் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. பட் இருந்தும் கூட அதை தாண்டி நிறைய இடத்துல பேசினாங்கண்ணா. இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை தாண்டி நிறைய ப்ரெஸ் ப்ரீஃபிங் மிக அழகாக ஆர்டிகுலேட்டாக நம்முடைய மத்திய அரசினுடைய ஸ்டாண்டு ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி அழகாக பேசினாங்க. அதனால் எல்லோருக்குமே எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிற கடமைப்பட்டிருக்கோம். அதைத்தான் பிரதமர் மோடி அவர்களும் செய்தார். அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் சொல்லி அதிமுக குறித்து கடுமையான விமர்சனம் முன்வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய தேர்தல் டேட் இருக்கு அறிவிக்கல இல்லைனா தேர்தல் டேட் அண்ணே கட்சியினுடைய மாறுன்னு நான் சொல்லலாம். கட்சியினுடைய தொண்டன் நான். கட்சி சொல்கிறத நான் செய்ய போகிறேன். கட்சி என்ன செய்யின்னு சொல்லும்போது நான் சொல்ல போகிறேன்னா தேர்தல் வரட்டும், கூட்டணி ஃபார்ம் ஆகட்டும், எல்லோருமே நம்முடைய அஜெண்டா செட் ஆகட்டும், நேரம் வரும்போது பேசுவாங்க. இன்றைக்கி எதுக்கு எதுங்கண்ணா இல்லை கிரைசிஸ் எல்லாம் எது இல்லைங்கண்ணா, எல்லாம் நல்லதாங்கண்ணா இருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய மருத்துவர் ஐயா, பெரிய ஐயா, ஒரு முக்கியமான ஒரு தலைவர், தமிழகத்தில் சமூக நீதிக்காக போராடியவர். இந்தியாவில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட நான் வாழ்க்கையில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அசம்பிளிக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்யக்கூடியவர் பெரியவர் டாக்டர் ஐயா. இன்னொரு பக்கம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சின்னவர் டாக்டர் ஐயா அன்புமணி ஐயா இருக்கிறாங்க. 2 பேரையுமே நான் எப்படி பார்க்குறேன்னாங்கன்னா 2 பேரும் முக்கியமானவர்கள், இந்த காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள். அதிலும் குறிப்பாக அன்புமணி அண்ணங்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. காரணம் நிறையா பேசியிருக்கோம். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை பற்றி பெரிய கனவு வச்சுருக்காரு. அதனால் இது ஒரு இடத்துல சின்ன மனது வலி இருந்தாலும் கூட இது எல்லாமே செட்டில் ஆயிரும். இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. அப்பா பையன் 2 பேரும் மிக விரைவாக ஒரே நேர்கோட்டுக்கு வந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம் ஒரு வலிமையான இயக்கம், அது 2 பேரும் வலிமையான தலைவர்கள். அதனால் இது மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இது ஒரு பெரிய இஷ்யூவாக நான் பார்க்கலிங்கன்னா இது சப்சைட் ஆகிருங்கிறது என்னுடைய கருத்து. ஏங்க டாக்டர் ஐயா மீடியேட் பண்ணலின்னு சொல்லிட்டாரு. திருமாவளவன் என்ன சொல்கிற இருக்கிறதா டாக்டர் ஐயா சொல்கிற இருக்கிறது இல்லை. தமிழக அரசு வந்து ஜாதி சான்றிதழ் ஹிந்துன்ற பேரை வந்து நீக்கி இருக்கிறதா சொல்லி ஆன்லைனில் வந்து ஜாதி சான்றிதழ் வந்து ஹிந்துன்ற பேரை வந்து நீக்கி சொல்கிறோம். ஆனால் இது ஒரு கான்ட்ரவர்சி நேற்று வந்துச்சு. பட் அவங்க கிளாரிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்களா? பட் அது எல்லாத்தையும் இடாது அந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. தமிழக அரசு இல்லைன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஆனால் ஆன்லைனில் ஹிந்துங்கிற வார்த்தை இல்லை, அது வந்து கிளரிக்கல் எரர்ங்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இது நீக்க முடியாதுங்கன்னா காரணம் தமிழக அரசுக்கு அந்த பவர்ஸ் கிடையாதுங்கண்ணா. இந்த சென்சஸ் அது எல்லாமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். வார்த்தைகள்லாம் அவங்க மாற்ற முடியாது. அதனால் எனக்கு தெரிந்து தமிழக அரசு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அது மிஸ்டேக்காக மட்டும்தான் இருந்திருக்கும். சொல்லுங்க அண்ணா. டிஃபென்ஸ் காரிடார் ஆபரேஷன் சிந்தூர். ஆமாண்ணா. ஆனால் இங்கே 24% தான் இந்த டிஃபென்ஸ் காரிடார் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே யூபியில் பார்த்தீங்கன்னா ப்ரமோஸ் போயிடுச்சு. இங்கே டிஃபென்ஸ் காரிடார் டிக்ளேர் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. அது இன்னும் அவ்வளோ டெவலப் ஆகலை. அதே மாதிரி யூபியை திட்டிகிட்டே இருப்பீங்க. பட் யூபியில் ப்ரமோஸ் வந்துருச்சு. இப்போ விஎம்டி டெக்னாலஜிஸ் ஆபரேஷன் சிந்தூரில் இருக்கிற ஸ்வதேசி மூவ்மெண்ட் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, யூபிக்கு போயிடுச்சு. பொங்கல் ரீஜனுக்கு ஏன் வரலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் பார்த்தேன். 100%ண்ணா. மத்திய அரசு ஒரே நேரத்தில் 2 மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. டிஃபென்ஸ் கார்டர் இங்கே கொடுக்குறாங்க, டிஃபென்ஸ் கார்டர் யூபி கொடுக்குறாங்க. யூபியினுடைய ப்ரோக்ரஸ் பாருங்கள். 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா ஒன்றுமே வரல. முதலமைச்சர் அவங்க வந்து இன்வெஸ்டர் மீட்டுன்னு ப்ரொமோட் பண்ணுறாரு. எங்கேயாச்சும் டிஃபென்ஸ் கார்டர்னு வாயை திறந்து பேசியிருக்காரா? டிஃபென்ஸ் கார்டரில் பணம் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த இன்வெஸ்டர் சமிட் சென்னையில் நடந்த பொழுது டிஃபென்ஸுக்குன்னு தனியாக நடத்துனாங்களா? முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை. தமிழகத்திற்கு வர வேண்டியதெல்லாம் யூபிக்கு போகுது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும்.
எந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் கோயம்புத்தூர் பக்கம் வர தயாராக இல்லை. ஆனால் கோயம்புத்தூர் தான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சூட்டபிளான இடம். அவ்வளோ எஸ்எம்இ இருக்காங்க, அவ்வளோ லேத் ஃபேக்ட்ரி இருக்குது, அவ்வளோ ஸ்கில்டு லேபர் இருக்குது. மாநில அரசனுடைய அக்கறையின்மை காரணமாக தமிழகத்திற்கு வர வேண்டிய எவ்வளவோ முதலீடுகள் வெளியே போயிட்டு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதா சொன்னாங்க. ஆனால் அங்கிருந்து எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை. அவர் விஜய் வருவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலமா இல்லையா? இது விஜய்கிட்ட தாங்க நான் கேட்குறோம். எங்கிட்ட கேட்டால் எப்படிங்கண்ணா? பொறுத்த வரைக்கும் அவர் வர்றது வந்து பலமா இருப்பாங்க. அண்ணே, ஒரு கூட்டணி வந்து 2 வகையில் இருக்குண்ணே. பொருந்துகின்ற கூட்டணி, பொருந்தா கூட்டணி 2 இருக்குது. ஒரு சாம்பாரை தூக்கி போடு, அதுக்குள்ளே ரசத்தை ஊற்று, அதுக்குள்ளே ஒரு 2 மோர் மிளகாய் அள்ளி போடு, அதுக்குள்ளே 2 மிளகாய் கிள்ளி போடு, எல்லாத்தையும் போய் கிச்சடி பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட சாப்பிடுங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்றைக்கி அதிமுக பாஜக அமைகின்ற கூட்டணி ஒரு பொருந்துகின்ற கூட்டணியாக அமையும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. வருகின்ற காலத்தில் பொருந்துகின்ற கூட்டணியாக இதில் வந்து ஐடியாலஜிக்கலி ரொம்ப தூரம் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் சில பேர் தவறாக கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. எண்ணிக்கை என்பதை விட எண்ணம் முக்கியம். எப்போவுமே கூட்டணியை பொறுத்தவரை நம்ம எண்ணம் என்ன அப்படின்னு. இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே எங்கள் எதிரிங்கிறாங்க. அதனால் நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்க முடியும், ஆக்டர் அவங்ககிட்ட எப்படி வந்து இது பொருந்தும் அப்படின்னு. அதனால் பொருந்தும் பொருந்தா இதில் நீங்களே கணக்கு போட்டுக்கங்கன்னா, இன்னைக்கு கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை. மாநில தலைவர் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கருத்து பொருந்தும் கூட்டணியாக அமைய வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் எப்படி பொருந்துங்கிறீங்க? நீங்கள் மும்மொழி கொள்கை சொல்கிறீங்க, அவங்க இருமொழி கொள்கை சொல்கிறாங்க. இவங்க நீட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்தது பெனிஃபிட். அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இருக்கிறாங்க மும்மொழி கொள்கைக்கு வந்து கிடையாது, நாங்கள் இருமொழி கொள்கையில் ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க. அவங்க திராவிடியன் மூவ்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க உங்களோட எப்படி பொருந்தி வராங்க? அதுக்கு தான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவராக மறிக்கவில்லை கூட்டத்தில் நீங்களே பேசுறீங்க. ஆனால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் தலைவா இங்கே பாருங்கள், எனக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் அவருடைய இல்லத்தில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது எனக்குள்ள, அது பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசக்கூடாது. நான் என்னுடைய கருத்துக்களை என்ன சொல்லியிருக்கேன் எங்களுடைய தேசிய தலைவருக்கு, நான் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு, அது எனக்குள்ள. அதை நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா அந்த மாநில தலைவர் பதவிக்கு நான் லாயக்கு இல்லாமல் 4 வருஷம் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கி எல்லாத்தையும் கேட்டுட்டு மத்திய தலைமை நம்முடைய நட்டா அவர்கள், நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. அதில் மிக தெளிவாக சென்னையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷா அவங்க சொன்னாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆமாம், எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் எங்களுக்கு பிடிச்ச சில விஷயம் ஏடிஎம்கேக்கு பிடிக்காது, ஏடிஎம்கேக்கு பிடிச்ச விஷயம் எங்களுக்கு பிடிக்காது. அதனால் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு 2 பேர்த்துக்கும் ஒத்து போகிற கொள்கைகளை அந்த ப்ரோக்ராமில் இருக்கும், அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நீங்கள் கேட்டது கேள்விக்கான பதில் அதுலேயே இருக்குது. இதை வந்து எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினாங்க. ஆமாம், உண்மைதான். நாங்கள் 3 மொழி கொள்கை, நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் சொல்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வேண்டாங்கிறாங்க. உண்மைதான். அதனால் இந்த கூட்டணியை பொறுத்தவரை காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு இதற்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறேங்கன்னா, நாளைக்கு பிஜேபி அதிமுக ஆட்சி வந்தாலுமே ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய அந்த இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கலாமா? அது 2 கட்சி தலைவர். நான் இந்த ஒரு நிமிஷம் கேளுங்க சொல்கிறேன். ஆனால் கேள்வி கேட்கக்கூடிய ஆர்வத்தை, பதில் சொல்லும் போது கேட்கக்கூடிய ஆர்வத்தையும் நீங்கள் காட்டணும். கேள்வி கேட்கும்போது எவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க. அது எங்கள் கட்சியினுடைய தலைவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் உட்கார்ந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை டிராஃப்ட் பண்ணும்போது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. காமன் மினிமம் ப்ரோக்ராம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரத்தானே போதுங்கண்ணா. அமித்ஷா அவங்க சென்னையில் சொன்னாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராமை பத்திரிகை நம்பர் நீங்கள் படிக்கத்தான் போகிறீங்க. ஓ, இதான் சிஎம்பியான். அதன் பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு கேட்டால் எப்படி பதில் சொல்லுவாங்கண்ணா? அது அண்ணா, அதான் 2 கட்சிகளுக்கும் மாறுபட்ட ஐடியாலஜி இருக்கும் பொழுது அமித்ஷா அவங்க சென்னையில் சொல்கிறாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம், 2 பேரும் சேர்ந்து அடிப்படையான கொள்கைகளை வச்சு அந்த கூட்டணிக்கு போகிறோம். அவர் சொன்ன பிறகு நேரம் கொடுக்கணும். பிஜேபியினுடைய தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க. ஒரு கமிட்டி போடுவாங்க, அவங்க உட்காருவாங்க, சிஎம்பியை டெவலப் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி வைக்க போகிறாங்க. இன்றைக்கி நான் அந்த பொறுப்பில் சிஎம்பி என்னன்னு சொல்கிற பொறுப்பில் நான் இல்லை. அது அந்த பொறுப்பில் தலைவர்கள் இருக்கிறாங்க. அது வரும்பொழுது நீங்கள் கேள்வி கேட்டால் நியாயமான கேள்வி. அண்ணே, இதே இருக்குது, இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று சிஎம்பியில் போட்டிருக்கீங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்களே, உங்களுக்கு கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இதே கேள்வியை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கேளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு தான் நான் சொல்கிறேன். சில தினங்களுக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, மேடையில் பேசுகிறார்.
அதில் வந்து மோடிஜி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இப்போ அமித்ஷா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு கொச்சையாக ஒரு இது கேட்குறாரு. 16 முறை மோடிஜி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி வந்து என்னத்தை பார்த்தாரு, எப்படி நாங்கள் தானே ஜெயிச்சோம். சொல்லக்கூடாது அன்பார்லிமெண்ட் அண்ணே ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேர்லாம் அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணுங்கண்ணா 70, 65, 75 அப்படின்னு. அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதலித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்எஸ் பாரதி. அதாவது ஏஜெல்லாம் தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக, நான் அதுக்கு பதில் சொல்லணும் தான் கரெக்டாக கேட்டீங்க. அறிவாலயத்தினுடைய வாசலில் ஒரு வயசு என்னங்கண்ணா, என் வயசு என்ன, என் வயசுக்கு ஆர்எஸ் பாரதியை பற்றி நல்லா பேசவே கூடாது. ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூரை பார்த்தேன், அந்த பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இதுக்கு தான் டங் கண்ட்ரோல் இல்லை, நாவடுக்கம் இல்லை. அவங்கெல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடும். அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லுவோம் வானப்பிரஸ்தம்னு சொல்லுவோம். வனப்பிரஸ்தம், அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியலில் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால் அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்பலிங்கண்ணா. முருகன் மாநாடு அமித்ஷா சரிங்க ஐயா. அண்ணே இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், இந்து முன்னணி தோழர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் அண்ணன், தமிழிசை அக்கா, முருகன் ஐயாலாம் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்களோ அதை விட திமுக 100 மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விட்டாங்க. இது மக்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அதனால் இந்த நேரத்தில் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறையா நேரம்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பப்ளிசிட்டி. தப்பாக பேசவே மக்கள் அது உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் முருகர் மாநாட்டை பொறுத்தவரை இன்றைக்கி ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் சேராத ஒரு கூட்டம் முருகருக்காக மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி சேர போகிறாங்கன்னா அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க.